அடுத்த மிக முக்கியமான டாபிக் பார்த்திங்கன்னா ஊக்கிகள், அதாவது மோட்டிவ்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஊக்கிகளை முக்கியமான பார்த்திங்கன்னா க்ரோ அண்ட் க்ரோ அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதாவது கற்றலில் ஆர்வத்தை தூண்டும் செயல் தான் ஊக்குவித்தல் அல்லது ஊக்கம் அப்படின்னு இந்த க்ரோ அண்ட் க்ரோங்கிற சொல்லியிருக்காரு. அடுத்து ஊக்கிகள் அது எதை சார்ந்ததாக இருக்கும் அப்படின்னா, ஊக்கிகள் உடல் சார்ந்ததாக இருக்கலாம், அதாவது பயாலஜிக்கல் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். இன்னொன்று உளவியல் சம்மந்தப்பட்டது, அதாவது உள்ளம் சார்ந்த சைக்கலாஜிக்கல் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது சமூக அனுபவம் வாயிலாக சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், சோஷியல் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். அப்போ 3 விஷயத்தை சம்மந்தப்பட்டது ஊக்கிகள். அதாவது இங்கிலீஷில் சொன்னால் மோட்டிவ்னு சொல்கிறோம்ல, அல்லது மோட்டிவேஷன், அதுதான் பயாலஜிக்கல் சம்மந்தப்பட்டது, சைக்கலாஜிக்கல் சம்மந்தப்பட்டது, சோஷியல் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது தான் ஊக்கிகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஊக்கிகளில் பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, தாழ்மன்னு ஒருத்தர். இலக்குகளை அடைய முனையக்கூடிய அந்த போக்குக்கு பேர் ஊக்கிகள்னு பேர். 2 பேர் சொன்னோம் ஏற்கனவே. க்ரோ பார்த்திங்கன்னா படிப்பில் கற்றலில் ஆர்வத்தை தூண்டக்கூடிய செயல் தான் ஊக்குவித்தல்னு சொன்னார். தாழ்மன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, இலக்குகளை அடைய முனையறதுக்கு செய்யக்கூடிய அந்த போக்குக்கு பேர் தான் ஊக்கிகள் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா சொன்னோம், முதன்மை ஊக்கிகள், 2ஆம் நிலை ஊக்கிகள் 2ஆக பிரிக்கிறோம். ஏற்கனவே நம்ம சொன்னது தான். அதாவது உடல் சார்ந்த ஊக்கிகள் முதன்மை ஊக்கி, 2ஆம் நிலை ஊக்கிங்கிறது சமூக சார்ந்தது. அதாவது நம்ம தான் முதல்ல, உடம்பு தான் முதல்ல, அடுத்து சமூகம் 2ஆவது. நம்ம சமூக ஊக்கிகள் இருக்குது, 2ஆம் நிலை ஊக்கிகள். அதுலேருந்து 3 விஷயமாக பிரியுது. அது என்னன்னா, மனம் சார்ந்த ஊக்கி, சமூக தேவைக்காக எழுவது, தன் உணர்வு எழுவை அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது, பட் ஞாபகம் வச்சுக்கலாம் இதெல்லாம். பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எது அப்படின்னா அதான் இப்போ பார்க்க போகிறோம். மேஸ்லோவோட படிநிலை தேவை கோட்பாடு. யார் சார் மேஸ்லோன்னா, ஆப்ரஹாம் மேஸ்லோ அப்படிங்கிறவர் தான் இதை கொண்டு வந்தார். எதை பற்றி சொல்கிறார் அப்படின்னா, ஊக்கிகளுக்கு ஊக்கிகள் எப்போதுமே தேவைக்கு நிறைவேற்றுவதற்காக உள்ளது, அதாவது நீடு சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறது, வளர்ச்சி சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறாங்க. அவர் ஒரு கூம்பு வடிவத்தில் ஒரு விஷயத்தை உருவாக்கி, ஒரு மாடலை உருவாக்கி சொன்னார். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக இருக்கிறது உடலியல் தேவைகள், அதாவது ஃபிசியலாஜிக்கல் நீடு. அது என்னென்னா, உடலுக்கு என்னென்ன தேவை? உணவு, தண்ணீர், காற்று சுவாசிக்கிறதுக்கு, உறக்கம் நல்லா இருக்கணும், பாலுணர்ச்சி இருக்கணும், புலன்களால் நுகரக்கூடிய தன்மை இருக்கணும். இது எல்லாம் முக்கியம். அதாவது உணவு, தண்ணீர், நம்ம சொல்லமுடிய நீர், உணவு, காற்று, இது எல்லாமே முக்கியம், அடிப்படை தேவைகள். அப்புறம் உறக்கம், பாலுணர்ச்சி, புலன் உணர்வு, இதெல்லாம் தேவை. இதெல்லாம் உடலியல் தேவை அப்படிங்கிறாரு. இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் ஃபிசியலாஜிக்கல் நீடு. 2ஆவது என்ன? உடம்பு நல்லா இருக்குது, ரைட்டு, பாதுகாப்பாக இருக்கணும்ல. அடுத்தது அப்போ காப்புணர்ச்சி இருக்கணும், அது பாதுகாப்பு தேவைகள் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அடுத்தது 2ஆவது சொல்கிறாரு. 3ஆவது என்ன? உடம்பு நல்லா இருக்குது, பாதுகாப்பு இருக்குது, அப்புறம் நமக்கு என்ன தேவை? அன்பு தேவை. அப்போ அஃபெக்ஷன் வேணும். அப்போ என்னது? நம்ம பிறரால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரையும் அரவணைத்து தள்ளக்கூடிய, எல்லாருக்கும் நம்ம பிடிக்கக்கூடிய ஒரு நிலைங்கிறது இருக்கணும். அன்பு காட்டுவதற்கு யாரும் பார்த்திங்கன்னா ஏங்காத நிலை இருக்கணும் அப்படிங்கிற நிலை தான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. அடுத்தது பாரு அப்படின்னா, தன் மதிப்பு தேவை. அதாவது தன்னம்பிக்கை இருக்கணும், சுதந்திர உணர்வு இருக்கணும், அப்புறம் பலம் பெற்று திகழக்கூடிய ஒரு நிலை இருக்கணும். இது எல்லாம் தன் மதிப்பு தேவை அப்படிங்கிறது தான். இப்போ யாராவது ஒருத்தர் வேலை செய்கிறாங்கன்னா, என் வேலையை பார்த்துட்டு காசை கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கணும் அப்படின்னு தான், அதான் தன் மதிப்பு தேவை அப்படிங்கிறது. அடுத்தது 5ஆவது என்னென்னா, அடைவூக்க தேவைகள், அச்சீவ்மெண்ட் நீடு. அதாவது என்னென்னா, எதையுமே பார்த்திங்கன்னா அறிவு, புரிந்து கொள்ள விளையக்கூடிய தன்மை, இதெல்லாம் இருக்கிறது தான் அடைவூக்க தன்மை, அடைவூக்க தேவைகள் அப்படிங்கிறது. அதாவது என்னென்னா, தொடர்புகளை பற்றி அறியறது, செயல்முறைகளை பற்றி அறியறது, அறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள், இதுதான் அறிவு அடைவூக்க தேவைகள் அல்லது அச்சீவ்மெண்ட் நீடுன்னு சொல்லுவோம். அடுத்தது அழகு உணர்வு தேவைகள், அதாவது ஏஸ்தட்டிக் நீடு. இந்த இடத்துல அழகுணர்வுங்கிறது என்னென்னா, தூய்மையாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது, நல்ல வார்த்தைகளை இலக்கிய சுவையோடு பேசுகிறது, இதெல்லாம் அழகுணர்வு. அடுத்தது லாஸ்ட் என்னென்னா, தன் நிறைவு தேவை. அதாவது நம்ம சொல்லக்கூடிய முதல் 3 நிலை தேவைகளுடைய குறைபாட்டை நிறைவு செய்யக்கூடிய தேவை தான் தன்னிலை தேவை. இங்கிலீஷில் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ முதல்ல 3 இருக்குது, கீழே 4 இருக்குது, 3 4 7. அப்போ மேஸ்லோவோட படிநிலை தேவை மொத்தம் எத்தனைனா 7. ஞாபகம் வச்சுக்கணும். 3 பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி சொல்லுது, அதாவது டிஃபிஷியன்சி நீடு, அதாவது
குறை தேவைகளை பற்றி சொல்லுது. அடுத்த 4 பார்த்திங்கன்னா வளர்ச்சி பெற்ற மனித பண்புகள் முழுமை பெற உதவக்கூடிய தேவைகளாக இருக்குது. இங்கிலீஷில் சொன்னால் க்ரோத் நீடை சொல்லுது. அப்போ மேலே உள்ளது பார்த்திங்கன்னா டி நீடு, டெஃபிஷியன்சி நீடு. கீழே உள்ள 4 பார்த்திங்கன்னா ஜி நீடு, அதாவது க்ரோத் நீடு. இப்படி நீங்கள் பிரிச்சுக்கிட்டோம், அந்த கூம்பு வடிவத்தில் எழுதும்போது பிரிச்சோம்னா ஈஸியாக இருக்கும். திரும்ப சொல்கிறேன், கண்டிப்பான முறையில் வரும். உடலியல் தேவை, பாதுகாப்பு தேவை, உடம்பு இருக்குது, நல்லா இருக்குது. அடுத்து பாதுகாப்பை பற்றி உணர்கிறோம், அன்பு வேணும்னு சொல்லி நினைக்கிறோம். அடுத்து தன்னுடைய மதிப்பை பற்றி, தன் மதிப்பை பற்றி, சுதந்திரமாக இருக்கணும் அப்படி இப்படின்னு நினைக்கிறோம். அச்சீவ்மெண்ட்டை பற்றி நினைக்கிறோம், அழகு உணர்வை பற்றி நினைக்கிறோம். இது அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே உள்ள 3 இது, அதாவது உடல், பாதுகாப்பு, அன்பு, இதில் உள்ள குறைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய தேவைகள் முக்கியங்கிறோம். அப்புறம் கீழே உள்ள 4 தன்மதிப்பு, அடைவுக்கும் அழகுணர்வு, இதை பற்றி உள்ளது. அப்புறம் என்னது, இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய க்ரோத் நீடு, இதை பற்றி நினைக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ மேத்ஸில் கோட்பாட்டின் கல்வி தாக்கங்களும் படிச்சுக்கிறது நல்லது. தேங்க்யூ.